நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் டெஸ்ட் நியூ அப்டேட் எதுவும் இருக்கா? அதாவது சிங்கப்பூரில் டெஸ்ட் அடிக்க முடியுமா, அங்கே போய் டெஸ்ட் அடிக்க முடியுமா, இல்லை இந்தியாவில் டெஸ்ட் அடிக்க முடியுமா, பேர் வந்துட்டு பிசிஎம் பர்மிட்டில் போய் டெஸ்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றின அப்டேட் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையில் 27ஆம் தேதி 8வது மாதம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த டேட்டில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் இப்போதைக்கு இருக்க அப்டேட்டை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து அப்டேட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லேட்டஸ்ட் அப்டேட் என்னவோ அது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடித்து போகிறது தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மற்ற பர்மிட்லலாம் போயிட்டு நீங்கள் திருப்பி வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி போகிறதுக்கு அதே அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டெஸ்ட் அடித்து போகிற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் தான் அவ்வளோ அமௌண்ட் செலவாகும். கிட்டத்தட்ட 4 5 லட்சம் வரைக்கும் செலவாகுது. ஸோ அதை கட்டி நீங்கள் டெஸ்ட் அடித்து போயிட்டீங்க அப்படின்னா திருப்பி 2வது டைம்லாம் போயில இவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாகாது. ஓகேங்களா? ஸோ இது மிகப்பெரிய பெனிஃபிட். அதே மாதிரி சேலரி வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் அடித்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூமு ஃப்ரீ. ஓகேங்களா? சாப்பாடு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே போதும். சம்பளமும் இன்க்ரிமெண்ட் இருக்கும். எல்லா வழியிலுமே டெஸ்ட் அடித்து போகிறது பெஸ்ட். ஆனால் கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஸ்ட் அடித்து போகிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோட்டா பிரச்சனை தான். இந்த கோட்டா பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் நம்ம பசங்க வந்து டெஸ்ட் அடித்தாங்க. டெஸ்ட் அடிச்சுட்டு சிங்கப்பூர் போகவே இல்லை. பேப்பர் வந்து வாங்கிடுறாங்க. அதாவது டெஸ்ட் அடித்த ரிசல்ட் காப்பியை வாங்கிட்டு போகாமே இருந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் அடித்தது ஒரு குறிப்பிட்ட பேர் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 100 பேர் டெஸ்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 50 பேர் தான் போயிருக்காங்க, 50 பேர் போகவே இல்லை. இந்த மாதிரி இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கோட்டாவை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ கோட்டாவை ரொம்ப கம்மி பண்ணது அப்படின்னா, கோட்டானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் இத்தனை பேர் தான் மெயின் டெஸ்ட் ஏறணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதுதான் கோட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த கோட்டா வந்து இப்போ இந்த மாதம் வந்து அந்த இத்தனை பேர் தான் மெயின் டெஸ்ட் ஏறணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதம் வந்து வெறும் 70 பேர் தான் ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மீதி ஆள்லாம் எப்படி ஏறுவாங்க? அப்போ அவங்கெல்லாம் வெயிட்டிங்லேயே இருப்பாங்கல்ல. இதுதான் பிரச்சனையாச்சு. ஸோ வந்து டெஸ்ட் அடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாச்சு. நிறைய இன்ஸ்டியூட் வந்து டெஸ்ட் அடிக்கிறத நிறைய டெஸ்ட் சென்டர் சின்ன சின்ன டெஸ்ட் சென்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்போ நார்மலாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்திருக்க ரீசெண்டான தகவல் என்ன அப்படின்னா, மேற்கொண்டு ஏற்கனவே இருந்த கோட்டாலேருந்து இன்னமும் கம்மி தான் பண்ணியிருக்காங்களே ஒழிஞ்சு அதிகப்படுத்தலை தமிழ்நாட்டில். ஒரு உதாரணத்துக்கு ஏற்கனவே வந்து மாதத்துக்கு வந்து 100 பேர் ஏற்றிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 70 பேர் அப்படிங்கிற மாதிரி கம்மி தான் ஆயிருக்கு, கூட ஆகலை. ஓகேங்களா? நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் 2000லேருந்து 5000 10,000 வரைக்கும் கூட அட்வான்ஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் தமிழ்நாட்டில் கோட்டா இன்னும் கம்மியாக இருக்குது, அதிகமாகலை. ஸோ இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எப்போ சரியாகும், இந்தியாவில் எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? இன்னும் வந்துட்டு ஜனவரி பிப்ரவரி நெக்ஸ்ட் இயரில் தான் என்னன்னு தெரியுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அகாடமின்னு ஒரு அகாடமி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அதோட அண்டருக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த ஸ்கில்டு சென்டர் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் அடிக்கிறது எல்லாத்தையும் அதோட அண்டரில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எப்போ நடக்கும், கோட்டா எப்போ அதிகமாகும் அப்படின்றது இன்னும் கரெக்டாக தெரியலை. பட் இப்போதைக்கு கோட்டா கம்மி ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். ஓகே, இப்போ நான் இந்தியாவில் வந்து டெஸ்ட் அடிக்க முடியலை. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் போகலாம். ஆனால் இதுக்குமே வந்துட்டு கோட்டா பிரச்சனைகள் இருக்குது, சம்பள பிரச்சனைகள் இருக்குது, அதிகமான அமௌண்ட் ஏஜென்சியிலேருந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட், மெரிட் பர்மிட் இதிலெல்லாம் போகலாம். ஓகேங்களா? இதில் போனீங்க அப்படின்னா அமௌண்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சேலரியும் கம்மி தான். இப்போ நான் இந்த மாதிரி இந்த பர்மிட்டில் போயிட்டு இங்கே போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து டெஸ்ட் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பர்மிட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அங்கே போய் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு என்னென்னா கம்பெனி லெட்டர் தேவைப்படும். கம்பெனி வந்து லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் சிங்கப்பூரில் போய் டெஸ்ட் அடிக்க முடியும். நீங்கள் அப்படி போய் வந்து டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னா கம்பெனி லெட்டர் தேவை. ஆனால் கம்பெனி எல்லா லெட்டரும் கம்பெனி லெட்டர் தருவாங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ கம்பெனி லெட்டர் இல்லாமல் டெஸ்ட் அடிக்க முடியாது. அப்படின்றப்ப அங்கே போயும் டெஸ்ட் அடிக்க முடியாது. அப்புறம் இதுக்கு என்ன தான் வழி, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பர்மிட்டில் போகிறீங்களோ அந்த பர்மிட்லேயே வந்துட்டு நிறைய கோர்சஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த கோர்ஸ் பண்ணி அதில் வந்துட்டு நீங்கள் இன்க்ரிமெண்ட் நான் கம்பெனி மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி மட்டும் நல்ல கம்பெனியாக இருந்தால் போதும். பிசிஎம் சிபிஆர் பர்மிட்லேயே நல்ல நல்ல கம்பெனிகள்லாம் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா, கோர்ஸ் முடிக்கிறீங்க, அடுத்த லெவலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகும். எத்தனையோ பேர் சிபிஆர் பிசிஎம் பர்மிட்லேயே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்டில் இருக்கிறவங்களோட டெஸ்ட் அடித்து போனவங்களோட அதிகமான சம்பளம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்க பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் போகிறப்போ ஒரு சில ஏஜென்சியோ இல்லை ஒரு சில ஏஜென்ட்டுகளோ வந்து இந்த மாதிரி அங்கே போய் டெஸ்ட் அடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது கம்பெனி லெட்டர் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கம்பெனியில் பேசி கூட
உங்களை இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து கன்ஃபார்மாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ரூல்ஸ் வந்து நிறையா மாறிட்டே இருக்குது. ஸோ ரூல்ஸ் மாறுறதுனால நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி அங்கே போயிட்டு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், கம்பெனிக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எடுத்தோன்னே போன உடனே உங்களுக்கு டெஸ்ட் அடிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள் உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கம்பெனி லெட்டர் தருவாங்க. ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பிடிக்காம கூட வந்து கம்பெனி லெட்டர் கொடுக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பிசிஎம் பர்மிட்டில் போகிறீங்கன்னா அந்த பர்மிட்டுக்கு என்ன ஒர்த்தோ அந்த பணத்தை மட்டும் கட்டுங்க. சில ஏஜென்ட்டுகள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் டெஸ்ட் அடிக்க வைக்கிறேன், அங்கே போய் டெஸ்ட் அடிக்க வைக்கிறேன், நீங்கள் 5 லட்சம் இங்கேயே கட்டு அப்படிம்பாங்க. அனுப்புறது சிப்யார்ட் பர்மிட்டாக இருக்கும். சிப்யார்ட் பர்மிட்டுக்கு அதிகபட்சமே நீங்கள் 3 லட்சத்துக்குள்ளே தான் பணம் கட்டணும். அதிகபட்சம் நான் சொல்கிறது 1.20 1.30க்கெலாம் கூட சிப்யார்ட் பர்மிட்டில் வேலை இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த சிப்யார்ட் பர்மிட்டுக்கு உள்ள அமௌண்ட் வாங்காமல் டெஸ்ட் அடித்து போகிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வாங்குவாங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் தயவு செய்து கட்டாதீங்க. ஏன்னா அங்கே போய் டெஸ்ட் அடிக்க முடியுமா அப்படின்றது டவுட்டு தான், கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கு உண்டான அமௌண்ட்டை கட்டிட்டு போகாமல் நீங்கள் என்ன பர்மிட்டில் போகிறீங்களோ அந்த பர்மிட்டில் மட்டும் அதுக்கு உண்டான அமௌண்ட்டை மட்டும் கட்டிட்டு போகிறது ரொம்ப சேஃப். ஓகேங்களா? அதே மாதிரி நான் வந்து டெஸ்ட் அடித்து போனால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் என்ன பர்மிட்டில் போனாலுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் பணம் கம்மியாக தான் கட்டுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பிசிஎம் பர்மிட்லையோ இல்லை சிப்யார்ட் பர்மிட்லேயே போகிறீங்க, 2 லட்சத்துக்குள்ளே தான் கட்டிருக்கீங்க அப்படின்னா, இதே நீங்கள் டெஸ்ட் அடிச்சு போனால் 5 லட்சத்துக்குள்ளே கட்டணும். ஸோ அந்த 2 லட்சத்துக்குள்ளே நீங்கள் கட்டிட்டு போகிறது கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தால் நல்லா சம்பாரிச்சிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து நல்லா ப்ராஃபிட்டும் பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு டெஸ்ட் அடித்து தான் போவேன்னு அடம் பிடிக்காமல் அட்மிஷன் போட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் அடிக்காமையும் போகிறது தான் இப்போதைக்கு புத்திசாலித்தனம். ஸோ டெஸ்ட் எப்போ தான் அடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. மேபி நெக்ஸ்ட் இயரில் வந்து இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ், அதாவது கோட்டா வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் காத்திருப்போம். அப்படி கோட்டாவை அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இமீடியட்டாக நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம். நானும் வந்து கோட்டாவை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.